வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 86. சைத்துவின் இதழை மனமில்லாமல் விட்டவன், பேபி, நீ எனக்கு கிடைச்ச வரும் பேபி. நீ சொன்னது உண்மைதான். என்னால அவரை மன்னிச்சு விட முடியல. அவரை துடிக்க துடிக்க கொல்லதான் நினைச்சேன். என்ன இருந்தாலும் என்ன தூக்கி வளர்த்தவரை அப்படி பார்க்க முடியல. அவர் என்கிட்ட இருக்க மொத்தத்தையும் கேட்டிருந்தாலும் தாராளமா கொடுத்திருப்பேன், ஒன்ன தவிர. ஆனா அவர் வாழ்ற வாழ்க்கை தப்பு. இனி அவர் வாழவும் தகுதி இல்லாதவர். அவன் முகத்தில் வேதனையின் சாயல் தெரியவில்லை என்றாலும் அவள் அறியாததா அவன் வேதனையை? அவளின் மாமு என்ற அழைப்பு சர்க்கரை பாகு போல உருக செய்தது. என்ன மந்திரமோ! மாமு என மிக மிக மென்மையாக அழைப்பவளை இப்படியே தூக்கிக் கொண்டு யாரும் இல்லா உலகத்தில் வைத்துக் கொள்ள ஆசை அவனுக்கு. எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டாம், இவள் மட்டும் போதும் என உறக்கச் சொல்லியது அவன் மனம். அவனின் மனநிலையை மாற்ற எண்ணி சின்ன சிரிப்புடன், மாமு, நீங்க அத்தைய அம்மான்னு கூப்பிட்டுட்டீங்கல்ல? அவளின் சிரிக்கும் உதடுகளை வருடியபடி, நான் என் வாழ்க்கையில மன்னிக்க முடியாத தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு என் மனசு சொல்றது ஒண்ணுதான் பேபி. உன்னையும் அம்மாவையும் காயப்படுத்தி வாழ்ந்ததுதான். உங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சதுதான். உன்னோட ஒட்டிக்கிட்ட மாதிரி அம்மா கிட்ட நெருங்க என் மனசு விரும்பல. எனக்கு நீ போதும். ஆனா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தினமும் யோசிப்பேன் பேபி. ஆனா என்ன செய்யறது? எதை செஞ்சாலும் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதான் எல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல, அப்பாவை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு அப்பாவை பார்த்த நொடியே முடிவு பண்ணிட்டேன் என்றவனை காதலாக பார்த்தாள் சைத்து. ராவணன் பார்வையும் சைத்து பார்வையும் ஒன்றோடொன்று கலந்து பின்னி பிணைந்து கொண்டது. சைத்துவின் காதல் பார்வையில் திக்கு முக்காடி போனான் ராவணன். எப்போதும் போல் அவனுக்கு பிரமிப்புதான். என்ன செய்து இவள் காதலை ஈடுகட்டுவது? அவர்களை தொந்தரவு செய்வது போல கரண் ராவணனுக்கு போன் செய்தான். இருவரும் போன் சத்தத்தில் பார்வையை கடினப்பட்டு விலக்கிக் கொண்டனர். ராவணன் போன் ஆன் செய்து காதல் வைத்ததும், டேய், எங்க இருக்கீங்க? அப்பா தேடுறாங்க, வாங்க என்றதும், சரி என்று கட் செய்தவன் தன் பேபியை அழைத்துக் கொண்டு சென்றான். அவனின் மொத்த குடும்பமும் வெளியே நிற்க தன் தாய் இல்லாததை கண்டு கொண்டான். ராவணன் நெருங்கி வந்ததும், உள்ள போ, அப்பா ஒன்னு கேட்டாங்க என்றதும் தலையசைத்து தன் மனைவி கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றவன் கண்டது தன் தாயை அணைத்தபடி தூங்கும் தந்தையையும் தாயையும் தான். இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது அவர்களின் சீரான மூச்சிலேயே தெரிந்தது. இருவரையும் தொந்தரவு செய்யாமல் வெளியே வந்தனர். ஆகாஷ், அப்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாமா? தாராளமா போலாம். ராவணா, அப்பா சாப்பிடாம தான் ரொம்ப நாளா வீக்கா இருந்திருக்காங்க. மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் ஒரு நாள் பட்டினி கிடந்திருந்தாலும் கண்டிப்பா அப்பாவை காப்பாத்திருக்க முடியாது. ராவணன் மற்றவர்களை பார்த்து, நீங்க எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு போங்க. மறக்காம அப்பா போட்டோல அம்மா வச்ச பூவை எடுத்துருங்க. அம்மா அப்பாவுக்கு வரவேற்க தயார் பண்ணுங்க என்றதும் ராவணன், ஆகாஷ் தவிர மற்ற அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். ராவணன் சொன்னது போல எல்லா வேலையும் முடித்து பூவரசுக்கும் மீனாட்சிக்கும் காத்திருக்க துவங்கினர். அவர்களுக்கு விருந்தே தயார் செய்து விட்டாள் சைத்து. அவர்களின் எதிர்பார்ப்புக்கு சொந்தக்காரர்கள் இருவரும் வந்து சேர்ந்தனர். கார் நின்றதும் குணவதி இருவரையும் வாசலிலேயே நிற்க வைத்து, சீக்கிரம் வாங்க என குரல் கொடுக்க கையில் ஆரத்தி தட்டுடன் ஓடி வந்தாள் சைத்து. அவள் ஓடி வருவதை பார்த்து தடுக்கி விழுந்து விடுவாளோ என பயந்த ராவணன், பேபி, பொறுமையாவா, என்ன அவசரம்? ராவணன் குரலில் உண்மையாகவே வன்மை எட்டி பார்த்தது. எல்லோரும் ராவணனை ரொம்ப ஓவர்டா என்பது போல பார்க்க அவன் எங்க மற்றவரை கண்டு கொண்டான். இவன் சொன்ன பிறகு பொறுமையாக நடந்து வரும் தன் பேபியை முறைத்தபடி நின்றிருந்தான். பூவரசு தன் சின்ன மருமகளை கண்குளிர பார்த்தவர் தன் மகனின் வார்த்தைக்கு உடனே கட்டுப்பட்டதையும் கண்டுகொண்டு தன் மனைவியை பார்க்க மீனாட்சி தன் கணவனை கண்டு மெளிதாக சிரித்தார். மாமியார் மாமனாருக்கு ஆரத்தி எடுத்து இருவரையும் சிரித்த முகத்துடன் உள்ளே அழைத்துச் சென்றாள் சைத்து. ஒரு நொடியில் தன் மாமனார் மனதில் புன்னகையால் இடம் பிடித்து விட்டாள். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் சாப்பிட அமர சைத்துவே எல்லோருக்கும் பரிமாற துவங்கினாள். வினோவை அழைக்க அவளோ சைத்து சமையல் என்பதால் சோறுதான் முக்கியம் என்று தன் கணவன் அருகில் அமர்ந்து விட்டாள். பூவரசு 2 இட்லிக்கு மேல் சாப்பிட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதை கண்ட மீனாட்சிக்கு கண்கள் பணித்தது. மீனு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஒரே நாள்ல என்னால சாப்பிட முடியாது. நீ அழுதா மத்தவங்கள நிம்மதியா சாப்பிட முடியாதுமா என்றவர் தன் கையாலேயே தன் மனைவிக்கு குழம்பு ஊற்ற கரண்டியை பிடித்த கை கூட நடுங்கியது. மீனாட்சி தடுத்து தானே ஊற்றி மற்றவர்களுக்காக சாப்பிட ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரையும் பார்த்த மற்றவர்களுக்கு நிறைவாக இருந்தது. பூவரசு தன் குடும்பத்தையும் அவர்களின் சேட்டையும் ரசித்தபடி அமர்ந்திருந்தார். தன் சின்ன மகன் மட்டும் சாப்பிடாமல் அவன் மனைவியையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவர் தன் மனைவியிடம் வினவ ராவணனுக்கு சைத்து கூட சாப்பிடுறதுதான் ரொம்ப பிடிக்கும் என்றான். இன்னைக்கு அவன் நமக்காக சமைச்சு அவளே பரிமாறவும் நம்ம மகனும் அவளுக்காக காத்திருக்கா.
பூவரசு ஆச்சரியமாக பார்த்தார். மனைவி சாப்பிட்டால் அவனும் சாப்பிடாமல் இருக்கானா? ரொம்பதான் பாசம் போலையே என நினைத்தவர் தன் மீனு சாப்பிட்டதும் எழுந்தார். அவர் மனதில் ஒரு கேள்வி அரித்துக் கொண்டே இருந்தது. தங்களின் பூர்வீக வீடு என்ன ஆனது? எதற்காக எல்லோரும் இங்கே தங்கி இருக்கிறார்கள்? இப்போது கேட்டு யாரையும் சலனப்படுத்த விரும்பாமல் நிற்க அவரின் உடல் நிலையை மனதில் வைத்து மீனாட்சி அறை கழைத்து சென்றாள். எல்லோரும் அவரவர் அறைக்கு செல்ல தேவன் சொல்லிவிட்டு தன் மனைவியுடன் அவர்கள் வீட்டுக்கு சென்றான். சைத்து வழக்கம் போல் அவர்களுக்கு தனியாக உணவை எடுத்துக்கொண்டு வெளியே வர ராவணன் கண்கள் மின்ன பார்த்தான். அவள் இங்கு உணவை எடுத்து வருவாள் என நினைக்க அவளோ அறைக்கு போக தயாராக எடுத்து வந்தாள். ராவணன் அவளின் பிரத்யேக புன்னகையோடு அவளுடன் நடக்க அறைக்குள் சென்றதும் கதவை லாக் செய்தவனை கட்டிலில் அமர வைத்து அவனுக்கு உணவை ஊட்டத் துவங்கினாள். பல நாட்கள் ஆகிவிட்டது. இவ்வாறு உண்டு. வேலை வேலை என அதிலேயே மூழ்கி போனதால் இவர்களுக்கு தனிமை இல்லாமல் போய்விட்டது. அவள் ஊட்டிவிட்ட உணவை மற்ற நாட்களை விட அதிகமாகவே சாப்பிட்டான். அவனுக்கு போதும் என தோன்றியதும் வழமை போல் கடைசி வாய் உணவை வாய்க்குள் வைத்துக் கொண்டு சைத்து இடுப்பில் கை கொடுத்து தன் அறைகள் இழுத்தவன் தன் வாய்க்குள் இருந்த உணவை சைத்து வாய்க்குள் உதடுகள் உதவியோடு மாற்றினான். சைத்து ரொம்பவும் மிஸ் பண்ணினார் ராவணன் ஊட்டும் முறையில். இன்று அதற்காகவே தானே அவனை அறைக்கு அழைத்து வந்தது. கண்மூடி ரசித்து முழுங்கியவள் உதட்டை அவள் உணவை முழுங்கிய பிறகும் விடவில்லை. அவள் உதட்டை சுவைக்க துவங்கினாள். அவளை அலைக்காக தூக்கி மடியில் அமர வைத்தவனுக்கு வசதியாக போனது முத்தம் கொடுக்க அவள் உதடுகளை மென்று திங்க. அவள் ருசி பார்த்ததில் சைத்து உதடுகள் செவந்து போனது. ரத்தமென அதை பற்றி எல்லாம் இருவருமே கவலைப்படவில்லை. அவன் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி அவளை முழுதாக எடுத்துக்கொள்ள நினைத்தாலும் சைத்து தடுக்கப் போவதில்லை. ஏனோ அவனுக்கு அதில் விருப்பமில்லை. இதுவரை இருந்தது போல் அவளை அடைய அவன் நினைக்கவில்லை. ராவணன் மனதில் பல திட்டங்கள் தீட்டியுள்ளான். அவர்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருவதால் அதை அவனால் செயல்படுத்த முடியாமல் போனது. அதே சமயம் மனோகரனுக்கு ஏதேனும் முடிவு கட்ட பிறகுதான் தங்களை பற்றி யோசிக்க வேண்டும் என முன்பே முடிவு எடுத்திருந்தான். சைத்துக்கு பொறுமை இருந்தாலும் ராவணனுக்கு இனி சுத்தமாக பொறுமை என்பது கிடையாது. எங்கே எல்லை மீறி விடுவோமோ என நினைத்தவன் அவள் உதடுகளுக்கு விடுதலை கொடுத்து அவள் கன்னத்தோடு உரசியவன், என்ன ரொம்பவே இம்சை பண்ற பேபி, எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டையும் முதல்மா வசூல் பண்ணாம விடவே மாட்டேன் பாத்துக்கோ என்றவன் வார்த்தைகளில் சைத்து முகம் உதட்டை விட அதிகமாக சிவந்து விட்டது. அவளின் சிவந்த முகத்தை கண்டு மயங்கியவன் அவள் முகத்தில் ஒரு விரலால் வருடி கொண்டிருந்தான். கூச்சமும் வெக்கமும் போட்டி போட கண்ணை மூடி அவனின் தீண்டலை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். மதி மயங்கி உலகை மறந்து தன் தீண்டலில் கரைந்து போகும் தன் பேபியை அள்ளி தன்னுள் புதைத்துக் கொள்ள துடித்தது உடல். தன் உணர்வுகளை அடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தவன் அவள் உணர்வுகளை தூண்டி அவளை ஏமாற்ற விரும்பாமல் அவள் காது மடலில் தனது சூடான மூச்சு காத்து படுமளவு நெருங்கி சாப்பிடலாம் பேபி, உனக்கு பசிக்கும்ல என்றான். அவளோ தன் ஏகாந்த நிலையிலேயே கண் திறக்காமல், எனக்கு பசிக்கலமாமோ என்றவள் ராவண நெஞ்சில் சாய்ந்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த போராடினாள். அவள் நிலை கண்டு வருந்தியவன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பேபி என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் அவளுக்கு தட்டி கொடுத்து தூங்க வைத்தான். அவள் அவன் நெஞ்சில் சாய்ந்தபடி நிறைவாக தூங்குவதை கண்டவன் அவளை கட்டிலில் கிடத்தி எல்லா பக்கமும் தலையணையை வைத்தவன் எழுந்து நின்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு, கொஞ்ச நேரம் பேபி என்றபடி தன் தந்தையை தேடி சென்றான். பூவரசும் தன் மீனுவிடம் கூறிவிட்டு ராவணனுக்காக அவன் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் காத்திருந்தார். மாலையே கூறிவிட்டான். எல்லோரும் தூங்கிய பிறகு வெளியே வர சொல்லி தன் தந்தை அருகில் வந்ததும், ரொம்ப நேரம் ஆகுதாப்பா வந்து? இல்ல ராவணா, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். என்ன, என் மருமக தூங்கியாச்சா? அவன் சிரிக்கவோ வெட்கப்படவோ இல்லாமல், ஆமாப்பா தூங்க வச்சுட்டு தான் வரேன் என்றவனின் இறுக்கமான பேச்சை கூறியது தன்னை யாரும் நெருக்கக்கூடாது என. சரி, நேரடியா விஷயத்துக்கு வரேன். எதுக்காக மனோகரன் உங்களை இத்தனை வருஷம் அடைச்சு வச்சிருந்தாரு? வன்மை 87. ஜானு எழுந்து குளித்து முடித்தவள் அதுவரையும் எழாமல் தூங்கும் தன் கணவனை கண்டுவிட்டு அவன் அருகில் நெருங்கி தன் தலைமுடியில் உள்ள ஈரத்தை தேவன் முகத்தில் தட்டிவிட்டவள் வேகமாக அங்கிருந்து பூஜை அறை நோக்கி ஓடிவிட்டாள். அவள் சென்றதை உறுதிப்படுத்தியவன் புன்னகையோடு கண் திறந்து தன் முகத்தில் உள்ள நீர்த்துளிகளை துரைத்து முகர்ந்து வாசம் பிடிக்க அதில் ஷாம்பு வாசனையை விட அவளின் வாசனைதான் அதிகம் பரவி கிடந்தது. அவள் தெளிந்த தண்ணீரில் வாசனை தூக்கலாக இருக்கும்போது அவள் மேல் எப்படி இருக்கும் என்று சிந்தித்தவன் கண்களில் கிறக்கம் முட்டிக்கொண்டது. சத்தம் செய்யாமல் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பட்டு வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு இரவே வாங்கி வைத்த பூக்களை எடுத்து வந்து, வதங்கி இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியும் எங்க சந்தோஷத்துல நீங்க கசங்கதான் போறீங்க என பூக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவன் கட்டில் முழுவதும் கொஞ்சமாக வாடியிருந்த மல்லிப்பூக்களை தூவி விட்டான். அறை முழுவதும் ரோஜா இதழ்களை கொட்டி அறைக்கு வாசனை திரவியம் தெளித்து மெல்லிய இசையை ஒலிக்க விட்டவன் இரவே வாங்கி வந்த இனிப்புகளை ஒரு தட்டில் அடுக்கி கட்டில் ஓரம் இருந்த டேபிளில் வைத்தான். அவனுக்கு தெளிவாக தெரியும், கட்டாயம் தன் ஜானுக்கு பசிக்கும் என்றபடி ஒவ்வொன்றும் அவசரமாக பார்த்து பார்த்து அலங்காரம் செய்து முடித்தவன் தன் கழுத்தில் ஒரு கட்டு பூவை மாலையாக சேர்த்து வாசனை பிடித்தவன், நேத்து நைட்டு நடக்க வேண்டியதெல்லாம் ராவணன் கெடுத்துட்டான். இனி ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அடுத்த பிரச்சனையை கூட்டிடுவான், அதனாலேயே ஃபர்ஸ்ட் பகல் கொண்டாடிட வேண்டியதான்
என்று நினைத்தபடி சில மெழுகுவர்த்திகளையும் ஏத்தி வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான். தன் அன்பு மனைவியை, தன்னை தேடி வந்த வரத்தை காதலோடு தேடியவன் கண்ணில் சிக்கினால் கிச்சனில் உருட்டி கொண்டிருந்தவள், தன் கழுத்தில் தொங்கும் மல்லிகையை முகர்ந்து வாசம் பிடித்தவன், உன்னோட வாசத்தை விட என் பொண்டாட்டி வாசனை தான் சூப்பர் என்றபடி பூனை போல் அவளை நெருங்கினான். தலைக்கு குளித்து தலையில் கட்டிய துண்டுடன் சிகப்பு வண்ண சுடிதாரில் நெற்றியில் சின்ன பொட்டும் குங்குமமும் மட்டும் வைத்து தேவதை போல் ஜொலித்துக் கொண்டிருந்த மனைவியை அணு அணுவாக ரசித்தவன், ஜானு என ஆழ்ந்து அழைத்தபடி அவள் பின்புறம் இருந்து கட்டி இணைத்து அவளின் கழுத்தில் முகம் புதைத்து அவள் மேனியின் வாசனையை தனக்குள் இழுத்துக் கொண்டான். தேவன் பின்புறம் இருந்து அணைத்த போதே சிலை ஆகியவள் அவன் கழுத்தில் முகம் புதைத்ததும் இதயம் வேகமாக துடிக்க துவங்கிவிட்டது. அவள் கூறிய மாமா என்ற வார்த்தை கூட தொண்டை குழியில் சிக்கிக் கொண்டது. அதை தாண்டி வெளியே வர மறுத்துவிட்டது. அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் தங்கள் அறையை நோக்கி சென்றவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலேயே தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவளின் செம்மை பூசிய முகத்தை ரசித்தபடி அறைக்குள் இறக்கி விட்டவன் கதவை மூட செல்ல ஜானு அறையின் அலங்காரத்தை கண்டவள் அதிர்ந்து பெண் வெக்கத்தில் முகம் சிவக்க நின்றிருந்தாள். அவளுக்காக புடவை, மல்லிகைப்பூ, கண்ணாடி, வளையல் எல்லாம் தயாராக இருந்தது. அவள் புடவையை கையில் பிடித்து பார்த்தவள் முகம் கோவைப்பழம் போல் சிவந்து விட்டது. பெண் இருக்காதா? அதை புடவை என்று கூறுவதா, இல்லை வளை என்று கூறுவதா? உடலை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையில் இருந்தது அந்த புடவை. என்ன ஜானு, புடவை அப்படி பாக்குற? தேவனின் சூடான மூச்சு காத்து செவியோரம் பட்டதும் இவள் உடல் சூடாகிவிட்டது. இது என்ன மாமு புடவை? அவன் முகம் பார்க்க முடியாமல் திரும்பியபடி கேட்க அவளை தன்புறம் திருப்பி தன் முகம் பார்க்க செய்தவன், இந்த புடவையே நமக்கு அவசியம் இல்ல, ஆனா ஏதோ முறையா நடக்கலன்னு என்ன குறை சொல்லக்கூடாது பாரு, அதுக்குதான் இந்த புடவை என்றவனிடம் பேச முடியாமல் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து தன் வெக்கத்தை மறைத்துக் கொண்டாள் ஜானு. ஜானுமா, போய் ரெடி ஆயிட்டு வா, இல்லனா உன் அண்ணன் எப்ப வேலை வைப்பான்னு தெரியாது என்றதும் அவன் கொடுத்த உடையில் தாயாகி வந்தவளை, மன்னிக்கவும் தயாராகி வந்தவளை இமைக்க மறைந்து ரசித்தான். அவளின் வடிவங்கள் அனைத்தும் அவன் கொடுத்த புடவையில் தடையில்லாமல் தரிசனம் கொடுத்தது. அவள் நெருங்கி வரும் வரை பொறுமை இல்லாதவன் தானே நெருங்கி அவள் கண்ணம் தாங்கியவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, எனக்கு சினிமால வர்ற மாதிரி என் காதல சொல்ல தெரியாது ஜானுமா, உன் முகத்துலதான் அம்மாவை பார்த்தேன். எனக்கு உறவுன்னு சொல்லிக்க நீ மட்டும்தான், என் உயிர் நீ மட்டும்தான். நான் ரவுடின்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சப்போ வரமா என் வாழ்க்கைக்குள்ள வந்து வசந்தத்தை தந்ததும் நீதான் ஜானுமா. என்னோட இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் ஓ மூச்சோட கலந்துதான் என்னோட சுவாசம் இருக்கணும். அது மட்டும்தான் என் வாழ்க்கையில வேண்டுதலா இருக்கும். ஜானுமா, உன்னோட வாழ்ற ஒவ்வொரு நாளும் உன்னை என் கரு வழியா பாத்துக்குவேன் என்றவன் அவள் இதழை மென்மையாக சரி செய்தான். காதலை சொல்ல தெரியாது என்று அழகாக ரசனையாக கூறியவனை கண்டு பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் கொடுத்த முத்தத்தில் கரைந்து அவனுடன் தன்னை இணைத்துக் கொண்டாள். தடையாக இருந்த மெல்லிய சேலையையும் கழட்டி தூர எறிந்தவன் தங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறினான். அங்கு யாரை யார் வென்றதோ அவர்கள் மட்டுமே அறிவர். அவள் அணிந்து வந்த கண்ணாடி வளையல் சத்தம் மட்டும் அறை முழுவதும் கேட்டது. அவனுக்குள் பொருந்தி அடங்கி தன் பெண்மையை தன் மாமனுக்கு விருந்தாக்கினாள். கரண் மேனகாவை அழைத்துக் கொண்டு வெளியே கிளம்பிவிட்டான். தங்கள் மகள் பள்ளிக்கு சென்றதும் அவளை பீச்சுக்கு அழைத்து சென்றவன் மேனகா கடல் அலையில் விளையாடும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தவன் அவளை தூக்கி கொண்டு கடலுக்குள் செல்ல துவங்கினான். கரண், வேணா, நம்ம கரையில் இருப்போம், அது போதும். பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கெஞ்சும் தன் மனைவியை கடித்து திங்க தோன்றிய ஆசையை சுற்றம் உணர்ந்து அடக்கிக் கொண்டான். ஏற்கனவே தன் திருவிளையாடலில் அவள் உடலில் பல இடங்களில் கடித்த தடம் பதிந்து விட்டது. கடல் நீரில் அவள் இறக்கி விட்டவன் அவள் துப்பட்டாவை கழட்டி தன் இடுப்போடு சேர்த்து அவள் இடுப்பை கட்டியவன் தொப்பென்று அவளை தன் நெஞ்சில் சாய்த்துக் கொண்டு கடல் நீரில் விழுந்தான். இருவருக்குமே புது அனுபவமாக இருந்தது. அவன் இல்லாமல் இவள் எழ முடியவில்லை, இவள் இல்லாமல் அவன் எழ முடியவில்லை. தண்ணீருக்குள் மூழ்கும் ஒவ்வொரு முறையும் அவள் இதழை சுவைத்தே விட்டான். இருவரும் உடல் வலிக்கும் வரை கடல் நீரில் ஆடினர். மேனகா சோர்ந்து போனதை உணர்ந்தவன் துப்பட்டாவை அவிழ்த்து அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு பீச்சோரம் விற்கும் மீன் கடைக்கு ஈர உடையுடன் தூக்கி சென்றான். கடைக்காரர்கள் தங்களை ஒரு மாதிரி பார்ப்பதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவே இல்லை. நாற்காலியில் அமர வைத்தவன் அவளுக்கு பிடித்த மீன்களை பொறிக்கச் சொல்லி 3 தட்டுகள் வாங்கி வந்து அவள் முன்பு வைத்து தானே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு ஊதி ஊதி தன் மனைவிக்கு ஊட்டிவிட்டான். உனக்கு எப்படி தெரியும் கரண் என்றவளை நிமிர்ந்து பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் அவள் சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் சென்று இறால் வாங்கி வந்து அமர்ந்தான். ஒரு நாள் குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தோம் எனக்கா, பீச்ல உடம்பு வலிக்கிற அளவுக்கு தண்ணீர்ல நனையணும், அப்புறம் அங்க பொறிச்சு தர மீனை வகையா சாப்பிடணும், இது எல்லாமே நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்டதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல. அவளுக்கும் ஞாபகம் இருக்கிறது. கரண் தான் கேட்காமலே குழந்தையிடம் கூறியதை வைத்து அழைத்து வந்து உள்ளதை நினைத்து மேனகா கண்கள் கலங்கியது. தன் கண்ணீரை மறைக்க கரண் கழுத்தில் முகம் புதைத்து அவனை அணைத்துக் கொண்டாள். மேனகா என்று அவளை அழைத்தவன் அவள் நாடி பிடித்து அவள் கன்னத்தை வருடியபடி, உனக்கு என்ன ஆசையோ அதை என்கிட்ட சொல்லு, உனக்காக எதை வேணாலும் செய்வேன், என்னோட உலகமே நீதாண்டி, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில உயிர்ப்பு இருக்குன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். கரண், நீயும் அதிதியும் மட்டும்தான் என்ன வாழவே காரணம்.
என்னோட கரண் இல்லைன்னா நான் இல்ல. ஐ லவ் யூ கரண் என்றவள் கரனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். மற்றவர்கள் தங்களையே பார்ப்பதை உணர்ந்து தன் மகளுக்கும் மீன் வாங்கிக் கொண்டு பணத்தை கொடுத்துவிட்டு தன் மனைவி தோளில் கை போட்டபடி நிறைவாக நடக்க துவங்கினாள். எப்போதும் மனதில் இருக்கும் வெறுமை இப்போது கரண் மனதில் இல்லை. வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் கடலளவு உள்ளது இருவருக்கும். கரண் மென்மையான ஆண் தேவதை மேனகாவுக்கு, மேனகா கரணின் வசந்தம் அவன் வாழ்வில். அவர்கள் இருவருக்கும் உயிர்ப்பாக இருப்பது அவர்களின் மகள் அதிதி மட்டுமே. அவளை காரில் அமர வைத்தவன் அவள் ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கி குவித்தான். மேனகா தனக்காக வாங்கியதை விட தன் மகளுக்காக வாங்கியதுதான் அதிகம். புன்னகையுடன் மேனகா கை காட்டி அனைத்தையும் வாங்கி குவித்தான். சொல்லப்போனால் அவள் கை நீட்டி ஏதாவது கேட்க மாட்டாளா என்ற அவளாக அவளையே பார்த்திருப்பான். மேனகா கரண் அருகில் ஊர் சுற்றும் போது குழந்தையாகவே மாறிப்போனாள். தங்களை சுற்றி மக்கள் நடமாடுவது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. கரண், நீங்க பாட்டை என்ன அழைச்சிட்டு ஊர் சுத்த வந்துட்டீங்க? அண்ணன் தனியா வேலை செய்வாங்களா? அவனுக்கு வேலை ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எப்போ எந்த வேலையை வச்சு எங்களை ஓட விடுவான்னு தெரியாது. அதான் இன்னைக்கு கண்டிப்பா உன் ஆசையை நிறைவேற்றி ஆகணும்னு அழைச்சிட்டு வந்துட்டேன். கரண், அடுத்த முறை நம்ம பொண்ணையும் அழைச்சிட்டு வருவோம். அதிதி இல்லாம ஒரு மாறி இருக்கு. கரண் தலையசைத்து, சரிதான், கண்டிப்பா வருவோம். ராவணன் உலகத்தில் தன்னுடைய தளத்தில் நுழைந்ததும் யாரும் இல்லாததை கண்டு பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ராவணன் 10 ஆள் வேலையை தனியாகவே செய்வான். தன் வேலைகளை மின்னல் வேகத்தில் முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டான் தன் பேபியை பார்க்க. கரண் தேவன் இருவருக்கும் ராவணன் நடித்த வேலையை கொடுத்து விட்டான். இரவு வேளையில் ராவணன் அழைப்பு வந்ததும் இருவரும் அடித்து பிடித்து ஓடி வந்தனர். வன்மை 88. தீராத விளையாட்டில் களைத்து போகாமல் தங்களின் சந்தோஷத்தை கொண்டாடினார்கள் தேவன், ஜானு. அவளுக்கு பசிக்கும் நேரத்தில் பழங்கள், இனிப்புகள் கொடுத்து தன் வரத்தை குழந்தையாய் தாங்கிக் கொண்டாடினான். தேவன் அன்பில் ஜானுவுக்கு கண்ணீரே வந்துவிட்டது. வெளி உலகத்துக்கு ரவுடி, முரடன், கோபக்காரனாக தெரிபவன் உண்மையில் அன்புக்கு ஏங்கும் குழந்தையாய் தவித்திருக்கிறான். அவர்களில் கூடலில் அவன் தேடலை விட அவளின் அரவணைப்பை அதிகமாக நாடினான் தேவன். காமத்தை விட காதலை பல வழிகளில் காட்டினான். அவன் காதல் வாரத்தை அவளால் தாங்க முடியாமல் போனது. ஜானுவை கொண்டாடி கொண்டிருந்தான் தேவன். அவளுக்கு தோன்றியது ஒன்று மட்டுமே, மாமாதான் அவருக்கு கிடைத்த வரம் என்றார். உண்மையில் மாமாதான் எனக்கு கிடைத்த புண்ணியம். அதுக்கு நான் என்ன புண்ணியமோ செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தவள் தன் நெஞ்சில் கிடப்பவன் முடியை பிடித்து இழுத்து தன் முகம் பார்க்க செய்தவள் அவன் விழிகளை ஊடுருவியபடி அவனை கட்டி இழுக்கும் காந்தமான குரலில், மாமா, நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன் போல, அதான் எனக்கு நீ கிடைச்சிருக்க ஏ உயிரா என்றவள் அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவன் முகம் பார்க்க வெளிதாண்டி சரிந்து ஓடும் கண்ணீரை துடித்துவிட்டு எதுவோ பேச வாய் எடுத்தவனை தடுத்தது ராவணன் அழைப்பு. போன் சத்தத்தில் அவர்கள் இருவரின் கிறக்கம் குறைய போனை பார்க்காமல் பாடலை வைத்தே ராவணன் என்பதை கண்டு கொண்டவன், நான் சொல்ல இவன் நம்மள ரொமான்ஸ் பண்ணவே விடமாட்டான், அடுத்த வேலையை ரெடி பண்ணிட்டான் போல என்றபடி போனை அட்டன் பண்ணி காதில் வைத்து, சொல்றாம்னா என்றதும் 6 மணி நேரத்துல வீட்டுல இருக்கணும் என்றவன் வேற எதுவும் பேசாமல் வைத்து விட்டான். தேவன் அப்போதுதான் மணியை பார்க்க இரவு 9 மணியை காட்டியது. தன் போனை திருப்பி தன் மனைவியிடம் காட்ட ஜானு அதிர்ந்து போர்வையை சுருட்டியபடி எழுந்தவளை தடுத்து அவள் உதட்டில் முத்தமிடுகிறேன் என்ற பெயரில் கடித்து வைத்தவன், நீ தூங்கு ஜானுமா, நான் போயிட்டு வரேன், காலையில இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டல என்றவன் வார்த்தையை கேட்டு ஜானு முகம் சிவந்து போனது. தேவன் தாமதிக்காமல் தன் மனைவியை கொஞ்சிவிட்டு அவளுக்கு பாதுகாப்புக்கு வீட்டுக்கு வெளியே ஆட்களை நிற்க வைத்துவிட்டு ஆன்லைனில் உணவை ஆர்டர் செய்து அதை தன் மனைவியிடம் கூறியவன் குளித்து முடித்து கிளம்பி விட்டான் ராவணன் வீட்டிற்கு. கரண் தன் மனைவி குழந்தையுடன் கடை தெரு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தான். மேனகா குழந்தை இல்லாமல் சுற்றி பார்க்க விரும்பாததால் மாலை பள்ளிக்கு சென்று குழந்தைகளை அழைக்க வினோ ஆதவை தூக்கி கொண்டு, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வீட்டுக்கு போறோம் என்று அவர்கள் குடும்பமாக நேரம் செலவழிக்க நினைத்து நாகரிகமாக கலந்து கொண்டாள். மேனகாவுக்கு திருமண வயதை எட்டியதிலிருந்தே ஆசை. தன் கணவன் கைப்பிடித்துக் கொண்டு கூட்ட நெரிசலான தெருவில் நடக்க, அங்கு விற்கும் உணவுகளை வாங்கி ருசி பார்த்து கொண்டே கதை பேசி மகிழ்ந்து கொண்டே நடக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசையை கரண் நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். கரண் தன் முகத்தை அடையாளம் தெரியாத அளவு மறைத்து தன் பாதுகாவலர்களை தங்களை விட்டு தள்ளியே பாதுகாக்க சொல்லியவன் தன் மனைவி தோளில் கை போட்டுக் கொண்டு நடக்க துவங்கினான். அதிதி மேனகா கையை பிடித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தாள். குழந்தைக்கும் இதுவே முதல் அனுபவம். முதலில் அம்மா பொண்ணு இருவரும் ஒரு நேரத்தில் பானிபூரி கேட்கவும் கரண் சிரித்தபடி ஒரு தட்டு வாங்கி வந்து கொடுத்து, நிறைய வாங்கி சாப்பிடணும், அதனால இதை கொஞ்சமா சாப்பிடுங்க என்றவன் இருவருக்கும் தானே ஊட்டி விட துவங்கினான். அம்மா பொண்ணு இருவரும் சப்பு கொட்டி சாப்பிட கடைசியாக இருந்ததை கொஞ்சம் கரணுக்கும் இருவரும் ஊட்டிவிட்டு அடுத்த இடத்தை நோக்கி நடக்க துவங்கினர். பழையில் பார்க்கும் பொருட்களை எல்லாம் வாங்க செல்ல கரணுக்கு கசவா போகிறது. கை கட்டிய அனைத்தையும் வாங்கி தானே சுமந்தான். கொஞ்ச தூரத்தில் அவன் ஆட்கள் வந்து கரண் கையில் இருக்கும் பொருட்களை வாங்கிக் கொள்வர். உண்மையின் கரணுக்கும் இது புது அனுபவம். அதிலும் மேனகாவும் அதிதியும் கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் கொடுத்துக் கொள்வதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது கரணுக்கு. அதிதி குட்டி அப்பாவுக்கு முத்தம் என்றதும் தாய் கையில் இருந்தபடி தன் தந்தைக்கு முத்தமிடுவாள்.
கரண் கள்ள புன்னகையோடு தன் மனைவியை பார்த்து, மேடம், நீங்க தரலையா என்று அவளுக்கு மட்டும் காதல் விழும்படி கேட்டு அவளை வெட்கப்பட வைப்பான். மூவரும் ஒரு குடும்பமாக நிறைவாக சுற்றிவிட்டு கால் வலிக்கும் போதே வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தனர். அம்மாவும் பொண்ணும் சுற்றிய சுற்றில் கால் வலிக்க துவங்கியது. அதுல மேனகா காலையிலிருந்து சுற்றுவதால் அவளால் சுத்தமாக முடியவில்லை. கரண் அவளின் சோர்வையும் முகத்தில் தோன்றிய மாறுதலையும் வைத்தே புரிந்து கொண்டவன் கொஞ்ச தூரத்தில் ஒரு குறுக்கு சந்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருப்பதைக் கண்டு இருவரையும் அங்கு அழைத்துச் சென்றவன் தன் மகளை தூக்கி தோளில் அமர வைத்தவன், அதிதி குட்டி, அப்பா தலையை பிடிச்சுக்கோங்க என்றவன் தன் மேனகாவை கைகளில் ஏந்தி கொண்டான். மேனகா அவன் தூக்குவான் என்று எதிர்பார்க்கவில்லை. கரண், இறக்கி விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. எங்க 2 பேரையும் தூக்கி தூக்கி உனக்கு ஏதாவது ஆக போகுது, குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போதும், நான் நடந்தே வரேன் கரண் என்றவள் வார்த்தைகள் அவன் காதில் விழவே இல்லை. இப்ப மட்டும் நீ அமைதியா வரல, அப்புறம் பொண்ணு இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், முத்தம் கொடுத்துருவேன் என்றதும் மேனகா வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அதிதி தன் அம்மாவை பார்த்து சிரித்து, அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்மா, நீங்க கவலைப்படாதீங்க, பாருங்க அப்பா எப்படி நம்ம 2 பேரையும் தூக்கிட்டு நடக்கிறாங்க என்று தன் தாய்க்கு அறிவுரை கூறினாள். கரனுக்கு இருவருமே சுமையாக தெரியவில்லை, சுகமாக தெரிந்தனர். அவன் முகத்தில் சந்தோஷம் அப்பட்டமாக தெரிந்தது. கரனும் சராசரியான வாழ்க்கைக்குத்தானே ஆசைப்பட்டான். இப்போது அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் போது அவனுக்கு சந்தோஷத்திற்கு ஏது குறை? மூவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருக்க ராவணன் போன் செய்தான். போனை பார்த்தபடி, உன் அண்ணனுக்கு மூக்கு வேர்த்திருச்சு, தோ போன் பண்ணிட்டான் என்றபடி அட்டன் செய்தவன், இன்னும் 1/4 மணி நேரத்துல வந்து விடுவேன் என்று கூறினான். ராவணன், பக்கத்துலதான் இருக்கும். ராவணன் எதுவுமே பேசாமல் போனை வைத்து விட்டான். மூவரும் சாப்பிட்டு விட்டு சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து விட்டனர். கீழே குடும்பமே இருந்தது. மேனகா குழந்தையை பிடித்துக் கொண்டு அவர்களுடன் கலந்து விட்டாள். வாங்கி வந்ததை அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்துவிட்டு அரட்டை அடிக்க துவங்கி விட்டாள். ராவணனை காணாமல் தேடியவன் கோசலையிடம், அம்மா, ராவணன் எங்க காணோம் என்றதும் தேவனும் ராவணனும், அவங்க 2 பேரும் தோட்டத்துல பேசிட்டு இருக்காங்கப்பா. கரண் தலை அசைத்து விட்டு திரும்ப மீனாட்சி அழகான புடவையில் தலை நிறைய பூ வைத்து நெற்றியில் குங்குமம் வைத்து கோவிலில் இருக்கும் சாமி போல் கையில் டீயுடன் வந்து நின்றார். கரனுக்கு பார்க்கும் போதே நிறைவாக இருந்தது. அவர் முகத்தில் புதிதாக புன்னகை முளைத்திருந்தது. அம்மா, இதே மாதிரி நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்க ஆசை என்றவன் அவர் கொடுத்த தட்டை வாங்கிக் கொண்டு ராவணனை தேடி சென்றார். மீனாட்சி புன்னகை மாறாமல் தன் கணவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். பூவரசு கண் சிமிட்டாமல் தன் மீனுவையே ரசித்தவர் தன் குடும்பத்துடன் கதை பேசி மகிழ்ந்தார். ராவணன், என்ன அப்பா ஏதாவது சொன்னாங்களா? எதுக்கு அந்த மனோகரன் அப்பாவை அடைச்சு வச்சிருந்தாராமா என்று கேட்டபடி வந்து நின்றான் கரண். ராவணன் நிலவை வெறித்தபடி, அன்னைக்கு அப்பாவை காப்பாத்தின இடத்துல இருந்த பொண்ணுங்க எல்லாரும் எங்க என்றதும், எல்லாரையும் பாதுகாப்பா அனுப்பி வச்சேன் ராவணா. சிலர் அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க, சிலர் அதே தொழில திரும்ப செய்ய கூட்டமா போயிட்டாங்க. போகும்போது எல்லாருக்கும் செலவுக்கு பணம் கொடுத்துதான் அனுப்புனேன். ஒரு பொண்ணு மட்டும் வேலை கேட்டது, நம்ம சைத்து ஹோட்டல்ல தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன் என மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான் தேவன். கரண் தேவனை பார்த்து நக்கலாக சிரித்தவன், என்னாச்சு ராவணா? ஒண்ணும் இல்ல கரண், அப்பா கிட்ட நேத்து நைட்டு பேசிட்டேன். அப்பா எதுக்காக அவர் உங்களை அடைச்சு வச்சிருந்தாரு இத்தனை வருஷம்? வளை நிறைந்த புன்னகையை கொடுத்த பூவரசு, எங்க நான் அவரை பத்தின உண்மைய தாத்தா, அதாவது அவர் அப்பா கிட்ட சொல்லிடுவேணும்னு பயந்துதான். அங்க அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவி இருந்திருப்பாளே, அவ அப்பா கிட்டதான் வேலை செஞ்சா. 2 பேருக்கும் தொடர்பு இருந்தது ராவணா. எங்க அம்மா வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு அந்த பொண்ணு கிட்ட பேச அவ வீட்டை தேடி போனேன். அப்பதான் எனக்கு என் அப்பாவை பத்தின உண்மை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அவ ஒரு விபச்சார விடுதி நடத்துறவன்னு தெரிய வந்தது. அது மட்டும் கிடையாது, அந்த இடம் அப்பாவுக்கு சொந்தம். அங்க இருக்க பொண்ணுங்க முக்காவாசி அவர் கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்து தான் வேலை முடிஞ்சதும் அதுல கொண்டுட்டு போய் விட்டுடுவாரு. இது எதுவுமே அம்மாக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏதோ மருந்து கொடுத்து படுத்த படுக்கையை ஆக்கிட்டாரு. என்னால எதுவுமே சொல்ல முடியல. அடுத்த நாளே என்னை இடம் மாத்திட்டாரு. நீ அப்பதான் உருவான. என்னால என் மீனு கூட இருக்க முடியல. அத கூட மனோகர் தான் சொன்னாரு. என்னை கொலை செய்யாம எதுக்கு வச்சிருந்தாரோ தெரியல. பாவி, அந்த மனுஷனால பல பெண்களோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. அந்த பாவம் தான் நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டது. என் மீனு புருஷன் இருந்தும் விதவையா வாழ்ந்தது. ரொம்ப திறமையா நான் தான் செத்துட்டேன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காரு உன் தாத்தா. தினம் தினம் நரகத்துல உன் தாத்தா அடிக்கிற கூத்த பார்க்க முடியாம துடிப்பேன். அவர் அப்படி ஒரு இடம் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. நாங்க இருக்கும் போதே உன் தாத்தா நிறைய பொண்ணுங்களை அங்க கூட்டிட்டு வந்து அடக்கி வச்சு கொடுமை பண்ணுவாரு. நினைக்கும் போது நெஞ்சே அடைக்குது என்றபடி பூவரசு நெஞ்சை பிடிக்க ராவணன் தன் தந்தையை தாங்கி, அப்பா, இப்ப அந்த கொடிய விஷம் உயிரோடு இல்ல, நீங்க போங்க என்றவன் அவனும் தன் அறைக்கு சென்று தன் பேபியை அணைத்தபடி தூங்கிவிட்டான். தேவன் கரண் இருவருக்கும் ராவணன் சொன்னதை கேட்டதும் மனோகரன் மீது அருவருப்பாக இருந்தது. சரி, உங்களை நான் வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. என் பேபிக்கு கூட தெரியக்கூடாது என்றான் ராவணன். வன்மை 89.
ராவணன் பொடி வைத்து பேசவும் கரண் தேவனுக்கு நெடி ஏறியது. அடுத்து எங்க போய் நிறுத்த போறானோ தெரியலையே என இருவரும் கண்ணால் பேசிக்கொள்ள அவர்கள் மனதை படித்த ராவணன் அமைதியாக நின்றான். ராவணன் சொன்னதை கேட்டு இருவருக்கும் தலைகால் புரியாத மகிழ்ச்சி. கரண் தன் காதல் சரியாகத்தான் விழுந்ததா என்பதை உறுதி செய்ய, ராவணன் நீ இப்ப சொன்னது என இழுக்க, ஆமா நான் சொன்னது உண்மைதான். எனக்கும் என் பேபிக்கும் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், வர சண்டே. அதை நீங்க 2 பேரும் தான் முன்ன நின்னு செய்யணும். முக்கியமா என் பேபிக்கு தெரியக்கூடாது, அவளுக்கு சர்ப்ரைஸ் என்றதும் தேவனும் கரணும் ஆளுக்கு ஒரு புறம் ராவணனை கட்டி அணைத்து வாழ்த்துக்களை கூறினர். அதான் வீட்டுல இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சே, இனி நான் என் பேபி கூட வாழ்க்கையை பார்க்கலாம் என்றவன் இருவரும் சிரிப்புடன் பார்த்தனர். கரனுக்கு கண் கலங்கியது. பல வருடங்களாக சைத்துவின் ஏக்கம் இதுவே. என்னதான் ராவணனோட சந்தோஷமாக இருந்தாலும் அவள் நிம்மதியாக இல்லை என்பதை பலமுறை கரண் உணர்ந்ததுண்டு. தன் தங்கை திருமணத்தை காண மனம் இப்போதே துடித்தது. ஓடிச் சென்று அவளிடம் கூற துடித்த நாக்கை அடக்கிக் கொண்டான். இது அவர்களுக்கு 2வது கல்யாணம்தான். ஆனால் அவர்களை பொறுத்தவரை இது முதல் திருமணம். இரு மனங்கள் இணையும் திருமணம்தான் இருவருக்கும் அழியாத சந்தோஷம். ராவணன் அவ்வளவுதான் என்பது போல் இருவரையும் அனுப்பிவிட்டு வெளியே வீசிய குளிர்ந்த காற்றில் உடல் குளிரையும் பொருட்படுத்தாமல் நிலவை வெறித்தவன். அதிலும் சைத்த முகம் தெரிய இமை மூடி தன் மனதில் பதிந்த அவள் முகத்தை ரசித்தான். நிலவில் கூட அவள் உருவம் பதியக்கூடாது, தன் மனதை தாண்டி என நினைப்பவன் கை கெட்டும் தூரத்தில்தான் அவனின் பேபி இருக்கிறாள். ஓடிச் சென்று தன் நெஞ்சோடு அணைத்து அவள் முகத்தை அணு அணுவாக ரசிக்கலாம் தான். அதையும் தாண்டி இப்படி ரசிப்பதில் தனி சுகம் உள்ளதை ராவணன் இப்போதுதான் உணர்கிறான். ராவணன் அவனுக்கென்று தனிமையை, அதில் இனிமையை உணர இப்போதுதான் நேரம் கிடைத்துள்ளது என்பதே உண்மை. உடல் குளிருக்கு சைத்துவின் அரவணைப்பு தேவைப்படுவதால் அவளை பார்க்க செல்ல நினைக்கும் போதே சைத்து ராவணன் பின்புறம் இருந்து அவனை அணைத்து முதுகில் முகம் பதித்துக் கொண்டாள். சைத்து குட்டை என்பதால் அவனின் இடுப்புக்கு கொஞ்சம் மேல் இருப்பாள், அவ்வளவே. சைத்து தானாக வந்து அணைக்கவும் ராவணன் இன்பமாக அதிர்ந்து போனான். அவள் முகத்தையும் அணைப்பையும் மனம் தேடிய நொடியே அவளாகவே தேடி வந்து தானாகவே அணைத்துக் கொண்டாள். சொல்ல முடியாத சந்தோஷம் அவனுக்கு. நினைக்கும் பொழுதில் கண்ணிமைக்கும் நொடியில் தேடி வருகிறாள். இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. கரண் சந்தோஷமான விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல உள்ளே ஓடியவன் அங்கு சைத்து அதிதியை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருப்பதைக் கண்டு அமைதியாக தன் மனைவி அருகில் அமர்ந்து கொண்டான். கரண் பின்னால் தேவனும் வரவும் ராவணன் தனியாக இருப்பதை உணர்ந்து தன் கணவனை தேடி வந்து விட்டாள். வெளியே வந்தவள் கண்டது கம்பீரமாக பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு கண்மூடி நிற்கும் மாமு வைத்தான். அவள் மனதை கொள்ளையடித்தது. பார்க்கவே செதுக்கிய சிலை போல் அசையாமல் நிற்கும் மாமுவை கண்ணமிக்காமல் பார்த்து கொண்டே நெருங்கியவள் அவனை அணைத்துக் கொண்டாள். அவளின் அணைப்பில் இறுக்கம் கூடிக்கொண்டே செல்லவும் ராவணன் மனம் தரிகட்டு ஓடியது. சைத்து குழந்தை முகத்தை காண ஆவல் பிறக்க அவளை கண் திறக்காமல் முன்புறம் இழுத்தவன் அவள் முகத்தை கையால் தாங்கியபடி தன் விழி திறந்து தன் பேபியின் முகத்தை காதலாக பார்த்தான். அவனை விட காதலை கண்ணில் கொட்டினாள் சைத்து. இருவர் விழிகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கொண்டது. தன் கட்டை விரலால் அவள் கன்னத்தை வருடியபடி, என்ன பேபி என்றவனை இமைக்காமல் பார்த்தவள் எதுவும் பேசாமல் ராவண நெஞ்சில் சாய்ந்து கொண்டு அவன் இடுப்பை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவளின் செயல்கள் வித்தியாசமாக படவும் ராவணன் மீண்டும் கேட்க அவன் நெஞ்சில் சாய்ந்தபடி தலையை நிமிர்த்தி அவன் முகம் பார்த்தவள், மாமு என அவன் மனதை வருடும் குரலில் அழைத்தாள். எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் புதிதாக கேட்கும் உணர்வு அவனுக்கு. அவன் மனதில் உள்ள காதலை ஊற்றுப்போல் வெளிக்கொண்டு வரும் மந்திர வார்த்தை. அதுவும் மாமு என்னும் வார்த்தையை விட அவள் மென்மையாக மனதை வருடி அழைக்கும் விதத்தில் ராவணன் தொலைந்து போகிறான். தன் சுற்றம் மறந்து போகிறான். அவள் குரலையே தன்னை சுற்றி நிரப்பிக் கொள்கிறான். மாமு தேங்க்ஸ் என்றவளை புரியாத பார்வை பார்க்க அவன் பார்வையிலேயே புரிந்து கொண்டவள், மாமாவை திரும்ப பத்திரமா அழைச்சிட்டு வந்ததுக்கு அத்தா முகத்துல இருக்க சந்தோஷம் உங்களாலதான். நான் பார்த்ததுல இருந்து ஒரு நாள் கூட அவங்க சிரிச்சதே இல்ல. இப்பெல்லாம் அவங்க முகத்துல எப்போ சிரிப்பு மட்டும்தான் என்றவள் உதட்டில் ஒரு விரல் வைத்து பேசக்கூடாது என்று கண்ணால் மிரட்டியவன், என் அப்பாவை வேற எப்படி வேணாலும் கூப்பிடு, இனி மாமான்னு கூப்பிடக்கூடாது. அதே சமயம் இங்க இருக்க எல்லாரோட பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க அவங்க துணையோட சந்தோஷமா இருக்காங்க. இனி அவங்க சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் அவங்களே பாத்துப்பாங்க. நீ அவங்க யார பத்தியும் கவலைப்பட வேணாம், யோசிக்கவும் வேணாம். உன்னோட சிந்தனை முழுக்க இனி நான் மட்டும்தான் இருக்கணும். உன்னோட பேச்சுல நம்ம மட்டும்தான் நீ இருக்கணும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நமக்காக மட்டும்தான் பேபி. என் பேபிக்கு நான் மட்டும்தான் எல்லாமும் இருக்கணும். ராவணன் வார்த்தையில் வன்மை இருந்தாலும் கண்ணில் காதல் கொட்டி கிடந்தது. சைத்து ராவணன் வார்த்தைகளை கேட்டு மென்மையாக சிரித்தவள் தன் உதட்டில் இருந்து அவன் விரலை எடுத்து தன் கைக்குள் வைத்தவள், எனக்கு எப்பவுமே எல்லாமே என் மாமுதான், உங்களை தவிர எதுவும் வேண்டாம் மாமு என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அவன் நெஞ்சில் இறுக்கமாக முகம் புதைத்துக் கொண்டு அவனின் இதய துடிப்பை இன்னிசை போல் கேட்டுக் கொண்டிருந்தாள். ராவணன் அவன் செயலில் இமைமூடி திறந்தவன் அவளை தன்னுடன் நெருக்கமாக நிற்க வைத்து அணைத்துக் கொண்டான். அவள் உடல் குளிரில் நடுங்குவதை உணர்ந்தவன் அவள் காதாரம் குனிந்து, பேபி வா உள்ள போலாம், குளிருது. சைத்து நெஞ்சில் சாய்ந்தபடியே வேண்டாம் என்பது போல் தலையசைத்து, இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி இருப்போம்,
என்றதும் அவள் கேட்டு அவன் மறுப்பானா? அவளுக்கு குளிராதபடி தன்னுடன் அணைத்து தன்னுள் பொருத்திக் கொண்டான். அமைதியான சூழலும் இயற்கையான குளிர்காற்றும் சுற்றிலும் எரியும் மின்மினி பூச்சி போன்ற அலங்கார விளக்குகளும் தோட்டத்தில் இருந்து வரும் பூக்களின் வாசனையில் தன் உயிரானவன் அணைப்பில் கட்டுண்டு நின்றாள். அந்த ரம்யமான சூழலை விட்டு அவளுக்கு செல்ல விருப்பமில்லை. அறைக்குள்ளும் தனிமை கிடைக்கிறது. இதே ரம்யமான சூழல் அங்கில்லையே, அதான் அங்கேயே நிற்கிறாள். கரண், தேவன் இருவரும் வீட்டில் உள்ளவர்களுக்கு ராவணன் கூறியதை சொன்னதும் எல்லோருக்குமே அளவில்லாத ஆனந்தம். கோசலை ராவணனை பார்க்க வெளியே வந்தவர் சைத்தூர் ராவணன் இருவரும் ஒருவர் அணைப்பில் மற்றவர் கரைந்து நிற்பதைக் கண்டு ஆனந்த கண்ணீருடன் வீட்டிற்குள் சென்றார். தேவன் தன் ஜானம்மா வீட்டில் தனியாக இருப்பதை உணர்ந்து வீட்டிற்கு செல்ல கார் எடுத்தவன் கண்ணிலும் ராவணன் சைத்து பட்டனர். அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது ஓவியர் ஒருவர் இயற்கை காட்சிக்கு நடுவே காதல் ஜோடிகளை ஓவியம் தீட்டியது போல் இருந்தது. மறக்காமல் தேவன் தன் போனில் அவர்களை அடக்கிக் கொண்டு அங்கிருந்து தன் ஜானுவை பார்க்க கிளம்பிவிட்டான் புன்னகையுடன். சைத்துவுக்கு குளிரில் உடல் அதிகமாக நடுங்கவும் அவளிடம் கேட்காமல் அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டு வீட்டுக்குள் சென்றான். சைத்து தன் கைகளை மாலையாக ராவணன் கழுத்தில் கோத்து கொண்டவள் இமைக்க மறந்து தன் மாமுவை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளின் பார்வையில் ராவணன் மனமும் தடுமாறியது, நடை தள்ளாடியது. இன்னும் ஒரு வாரம் தான் பேபி, அதுக்கப்புறம் வெறும் பார்வை மட்டும் கிடையாதே என தனக்குள் சொல்லிக் கொண்டவன் தன்னவளை போக்குடையை போல் அலங்காமல் தூக்கிச் சென்றான். கோசலை முன்பே எல்லாரையும் அவரவர் அறைக்கு விரட்டி விட்டுவிட்டார். அதனால் ஹாலில் யாரும் இல்லாததால் சைத்து நிம்மதியாக மூச்சுவிட்டு மீண்டும் தன் பார்வையை தொடர்ந்தாள். அறைக்குள் வந்தவன் அவளை கட்டிலில் படுக்க வைத்து அவளை இறுக்கி அணைத்தபடி கண்மூடி படுத்து விட்டான். எங்கே கண் விழித்திருந்தால் தன்னை மீறி அவளை நெருங்கி விடுவோமோ என்ற பயம். அவள் உணர்வுகளை திரும்ப திரும்ப காயப்படுத்த ராவணன் விரும்பவில்லை. சைத்துவோ தன் காதல் பார்வையை விடாமல் இருக்கவும் மூடிய இமைகளை தாண்டி ராவணனால் உணர முடிந்தது. பட்டென்று விழித்திருந்தவன் பேபி என்று அழைத்தபடி அவள் இரு விழிகளில் அழுத்தி முத்தமிட்டவன், என ரொம்ப சோதிக்காத பேபி என்றபடி அவள் முகம் முழுவதும் முதட்டால் ஊர்வலம் நடத்தியவன் அவள் இதழில் குடிகொண்டான். கரண் மேனகாவை தலைக்கு மேல் தூக்கி சுற்றி கூச்சல் போட்டவன் வாயை பதறி மூடினாள் மேனகா. கட்டிலில் தூங்கும் அதிதியை காட்டி, கரண், பொண்ணு தூங்குறா, நீங்க சத்தம் போட்டு அவளை எழுப்பி விட்டுடாதீங்க என்றவளை அணைத்துக் கொண்டவன் கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் மேனகா கழுத்தில் விழுந்தது. தன் கணவன் முகத்தை நிமிர்த்தி பார்க்க கண்ணில் கண்ணீரும் உதட்டில் சிரிப்புமாக நிற்பவனை பார்க்க அவளுக்கு சிரிப்புத்தான் வந்தது. சிரிக்காத மேனகா, எத்தனை நாள் ஆசை நிறைவேற போகுது? என் சைத்து கல்யாணம் எந்த குறை இருக்கக்கூடாது. முறை அவளுக்கு நடந்த மாதிரி இப்ப நடக்க கூடாது. நாளைக்கே நம்ம நகை கடைக்கு போய் சைத்துக்கு நம்ம சார்பா நிறைய நகை எடுக்கணும், அள்ளி குவிக்கணும். யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. ஏற்கனவே நான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் என படபடவன உளறிக் கொண்டிருக்கும் கணவன் வாயை அடைக்க போராடியவள் முடியாமல் போக அவன் இதழை கடித்து வைத்தாள். அதன் பிறகு கரண் மேனகாவை விடவில்லை. தேவன் வேக வேகமாக இறங்கி வீட்டிற்குள் ஓடியவனை அவன் மனைவி ஹாலில் வரவேற்றாள். அவளை பார்த்ததும், ஜானுமா, ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம ராவணனுக்கு சைத்துக்கும் வர சண்டே கல்யாணம் என்றதும் அவள் சோஃபாவில் ஏறி துள்ளி குதித்து கொண்டாடினார்கள். தேவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இடுப்பில் அமர்ந்தபடி, எப்படி ஒத்துக்கிட்டாரு? ராவணன் முடிவு பண்ணிட்டு தான் எங்களை கூப்பிட்டதே. ரொம்ப முக்கியமான விஷயம், சைத்துக்கு தெரியாது, சர்ப்ரைஸ். நீ சொல்லி ராவணன் கிட்ட மாட்டிக்காத என்றதும் குழந்தை போல் மாட்டேன் என தலையசைத்தாள் ஜானு. ராவணன் வருவான்.